அதன் சட்டங்கள், அதன் ஒழுக்கங்கள், அதன் வழிமுறைகள், அதன் தடைகள் அன்றதெல்லாம் ஓதலாகவே காத்திலை விட்டோம். சட்டம் காற்ற அழகுகளையும் போட்டியிலேயும் காட்டுறதை இதுகளாகினது தவிர வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்ததில்லை, உலகமும் காண்டதில்லை. குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்ட பேச்சு. அல்லாஹ்வை நம்பினவன் அந்த கலாம்லை கீழ்ப்படுகிறவன், செயல்படுறவன், அதோட வாழ்கிறவன் என்று ஆகின சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களோட அந்த குணம் அவங்களை இந்த ஜாஹிலியத்திலே இஸ்லாத்துக்கு முன்னால உள்ளவங்களாக இருந்தாலும் மனித சமூகத்துக்கு வழிகாட்டியாகவும் உலகத்துக்கே நேர்வழி காற்ற தலைவர்களாக வெளிச்சங்களாக அல்லாஹ் மாற்றிவிட்டான். காரணம் அல்லாஹ்க்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சுத்தமான குணத்தோட இறைச்சகனை நம்பினாங்க, வாழ்க்கையில அதுக்காக வாழ்ந்தாங்க. உலக தேவையும் ஆசைகளும் அவங்களோட குறிகளாக இருக்கவில்லை. மனிதனாக அவங்களும் வீடு கட்டினாங்க, மனிதனாக அவங்களும் திருமணம் செஞ்சு குழந்தை பெற்றாங்க, மனிதனாக செய்யறதெல்லாம் மனிதன் செய்யறதை செஞ்சாங்க. என்றாலும் உன்னோட குறி ரிதா ரப்புல் ஆலமீன், இறைச்சனுடைய திருப்தி நாடுறது. வீட்டுகள்லையா, ஆடைகள்லையா, பேச்சுகள்லையா, வியாபாரங்கள்லையா, அந்த அனைத்து விடயத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை குறியாக வைத்து வாழ்ந்தவங்க. அல்லாஹ்வோட அனைத்திலையும் பரக்கத் கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் அந்த மதீனா மண்ணாலே வெளியிறங்கின அந்த படை முழு பூமியை பரிபூர்ணமா வெளிச்சத்தை ஒளியை கொடுக்க காரணமாகினது அல்லாஹ்க்கு கீழ்ப்படுகிறது என்று அவனுடைய குணமாகிவிட்டான். அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கிறது என்றது அவனுடைய தரமாகிவிட்டது. எந்த காரணத்துக்கும் இறைச்சனுடைய பேச்சுக்கு முன்னால் எவருக்கும் இடம் கொடுத்ததில்லை.